சாட்சிய கேட்டு அந்த கிருபை பாராட்டினார். அந்த டீ கடைக்காரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, ஒரு நல்ல எண்ணத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கீழே கிடக்கிற பொருள் என்ன பண்ணக்கூடாது, எடுத்தாலும் அதை யாருக்குள்ளதோ சேர்க்கணும், இல்லைன்னா அதை எடுக்கக்கூடாது. யார் வர வரைக்கும் அதை பாதுகாப்பா வச்சு கொடுத்தணும். நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இழந்தவர்களுடைய மனசு ரொம்ப வருத்தப்படும். அதனாலதான் கீழே கிடக்கிறது ₹1 சரி, ₹500 சரி, நான் எடுக்க மாட்டேன். ஒன்னு அதை எடுத்து பக்கத்துல யாராவது கேட்டா கொடுங்க, நாங்க கொடுத்துட்டு வருவேன், இல்லைன்னா தொடவே மாட்டேன். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இந்த நாளிலும் கூட வேற சாட்சிக்கு நேரம் இல்லாததுனால நான் தொடர்ந்து நான் இது செய்திக்கு நேராக கடந்து போகவிருக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாள் ஜெபங்கள் இருக்கா? யாருக்காவது பிறந்த நாள் திருமண நாள் ஜெபம் இருக்கா? இல்ல. வேற செய்திக்கு நேராக கடந்து போகலாம். நான் சில கேள்வியோடு சில காரியத்தை ஆரம்பிக்க போறேன். சரியா? நல்ல கவனமா கேட்டு அதுக்கான கேள்விக்கான பதில நீங்க தான் சொல்லணும். கேள்வி கேட்டுட்டு அப்படியே செய்திக்குள்ள கடந்து போக போறோம். உங்களுடைய பெஸ்ட் கேரக்டர் என்ன? அதாவது உங்களுடைய நல்ல குணம், உங்ககிட்ட இருக்கிறதுலயே நல்ல குணம்னு நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? மனசுல இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. மனசுல எழுதிக்கோங்க, இதுதான் என்னுடைய பெஸ்ட் குணம், எனக்கு இருக்கிறதுலயே பெஸ்டான குணம் அதுதான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? மனசுல. ரெண்டாவது, உங்க குறைய நிறைய பாக்குறீங்களா, இல்ல மற்றவங்க குறைகள் உங்க கண்ணுக்கு நிறைய தெரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட் குணம், நல்ல குணம், நிறைய குணம் நல்ல குணம் இருக்கு, அதுல பெஸ்டா ஒண்ணு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஒன்னா சொல்லுங்க பாக்கலாம். ரெக்ஸி சொல்லு பாப்போம், உங்களோட பெஸ்ட் குணம் என்னது? தெரியலையா? தெரியலையே இருக்கு. சரி, கமலி, மரிய பிரின்சி, பெர்லின், நீ சொல்லுங்க. தப்புன்னு சொல்லிடுவா. சரி, இது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். உனக்கு மத்தவங்க குறை நிறைய தெரியுதா, இல்ல உன் குறை நிறைய தெரியுதா கேட்டா ரெண்டாவது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்ட பெஸ்ட் கேரக்டர், அதாவது பெஸ்டான உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணம். அதை வந்து அவன் என்ன சொல்லக்கூடாது, யாரை ஏமாத்தக்கூடாது. அதை எப்படி சொல்லணும், உண்மையை சொல்லிடுவேன் அப்படி சொல்லலாமா? சரி, அவ வந்து உண்மையை சொல்லிடுவா. ஓகே. கன்சி, எல்லார்ட்டையும் அன்பா இருக்காது. சரி, வெரி குட். ஜோஸ்கி, எதை கேட்டாலும் கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன் நிறைய. அக்கா சொல்லுங்க. தெரியலையா? சரி, இவன் சைமன் சொல்லுங்க. பெஸ்ட் கேரக்டர் சும்மா சொல்லு. தெரியலையா? உங்ககிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருக்கு. ஆரோக்கிய மாட்டேன், வீட்டுக்காரரை வச்சு நடத்துறது இவ்வளவு பெரிய கஷ்டம். அது அழகா செய்றீங்க. கஷ்டம் ஆசிரியர் பவானி, எல்லாரும் ஒருத்தர் விட மாட்டேன், எல்லாரும் கேட்கறது. அப்பதான் இந்த செய்திக்கு முக்கியம். முன்னாடி இருக்க அம்மா மாதிரிலாம் ஐயோ நாங்களாம் பாஸ்டர்கிட்டே வர மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் முன்னாடியே கேட்டு முடிச்சுருவாரு நினைச்சிட்டு இருக்கீங்க. சொல்லு பவானி. ஜெபம் பண்றது அது யாரும் சொல்லக்கூடாதுங்க இடத்துல. அம்மா சொல்லுங்க. இங்க புஷ்பா அம்மா நிறைய உதவி அன்பா வச்சுக்கணும். சூப்பர், வெரி குட். அக்கா இருந்தது இல்ல, கொடுத்துருவீங்க. சூப்பர், வெரி குட். சரி, வெரி குட். ஜோஸ்கின் அம்மா தெரியல ஐயா, முடியாதவர்களுக்கு உதவி செய்ய. வெரி குட். சாக்ரிஃபைஸ், இழக்கிறது. சூப்பர், வெரி குட். அண்ணன் கோவப்படுவேன், நினைச்சு வருத்தப்படுவேன். இப்ப நீங்க இப்ப யாராவது தவறு என் மனசுலயே நினைச்சேன், யாராவது ஒரு அது உடனே அப்படின்னு வந்து உடனே மேல இருக்கிற அன்புனால சொல்லிடுறீங்க. சரி, வெரி குட். தெரியல, தெரியல, கை காட்டு அங்க இருந்து. அக்கா ஆனந்தேக்கா அன்பா இருப்பீங்க. சரி சரி, செல்லம் அம்மா சொல்லுங்க பாப்போம். என்னமோ தெரியல. சிஸ்டர் சொல்லுங்க.
எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அம்மா சொல்லுங்க, ஜோதி அம்மா. அன்பா இருக்கணும், உதவி செய்யணும். இங்க காணிக்கம்மா சொல்லுங்க பாப்போம். சின்ன பொண்ணம்மா. காணிக்கம்மா தானே, சொல்லுங்க. இல்லையா? சரி, என்ன செய்யமா? உதவி பண்ணணும், ஆராதிச்சுட்டே இருக்கணும். சூப்பர், வெரி குட். சரி, அடுத்தல ஞானம்மா. சூப்பர், கிளாப் பண்ணுங்க பாக்கல. எல்லாருக்காகவும் ஆன்சர் சொன்ன எல்லாருக்காகவும், ஆன்சர் சொல்லாத எல்லாருக்காகவும் கிளாப். சரியா? ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் நமக்கு தெரியும். ஈஸியா நம்ம கிட்ட இருக்கிற, இப்ப நான் உங்களுக்கு கேட்ட ஒரு கேள்வி கேட்ட எல்லாம் நிறைய சொல்லுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒஸ்ட் கேரக்டர், அதாவது உள்ளதுலயே மோசமான ஒரு குணம் சொல்லுங்கன்னா படபடப்பட நான் 10 குணத்தை சொல்லிடுவோம். ஆனா பெஸ்டான ஒரு குணத்தை சொல்லுங்கன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. பயம். எங்க நம்ம சொன்னா 4 பேர் நம்மள தப்பா நினைப்பாங்களோ, எங்க அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, நான் சொன்னேன்னா கண்டிப்பா எங்க அம்மா எதிர அவன் போய் சொல்றான்னு சொல்லுவாங்களோ. நான் ஒண்ணு சொல்லவா, யாரை பார்த்தும் உங்களுடைய நல்ல குணத்தை வெளியே சொல்ல பயப்படவே கூடாது. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, யூ ஆர் தி பெஸ்ட். தங்கச்சி கையை பிடிச்சு சொல்லுங்க, யூ ஆர் தி பெஸ்ட் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க, ஒருத்தர சொல்லுங்க, நீங்க தான் பெஸ்ட். ஆமா, பக்கத்துல சொல்லுங்க, என்ன செய்யமா சொல்லுங்க, ஞானமா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நீங்க தான் பெஸ்ட். உங்ககிட்ட தான் நல்ல குணங்கள் இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவங்க. சொல்லுங்க, நீங்க ரொம்ப உண்மையா சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. என்னைக்காவது நம்ம இந்த மாதிரி ஒருத்தர்களை பாராட்டி பழகும் பொழுதுதான், ஒருத்தர் நல்ல என்கரேஜ் பண்ணி பழகும் பொழுதுதான் அவங்க வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போவாங்க. அல்லேலூயா. சரி, இந்த செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய குறைவுகளை தூரமா வச்சுட்டு நிறைவுகளை முன்னாடி வச்சா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். சொல்லுங்க, நம்ம குறைவுகளை, நான் குறைவுள்ளவன், என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லி நீங்க சொல்லி 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 அப்படியே நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாது. உங்க குறைகள் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, நான் என்னுடைய வாழ்க்கையில பெஸ்டான குவாலிட்டி இது, நான் நல்லா இருப்பேன் என் வாழ்க்கையில சொல்லி முன்னேறி நீங்க கடந்து போகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்க இப்ப நான் அந்த 2வது கொஸ்டின் கேட்ட வச்சுக்கலாம். யாரிடத்தில் உள்ள அநேக குறைகள் உங்களுக்கு தெரியும்? கண்கள் பார்க்கறதுனால டக்கு டக்கு டக்குன்னு மத்தவங்களுடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சிடும். நம்முடைய குறைகளை நம்மளால என்ன பண்ண முடியல, சரியா பார்க்க முடியல. இப்போ நம்முடைய குணத்தை, நம்முடைய குறைகளை சரி செய்வது பெஸ்ட் கேரக்டர். சொல்லுங்க, நம்முடைய குறைகளை நாமே சரி செய்வது. யாராவது ஒருத்தங்க வந்துதான் சொல்லி சரி செய்யணும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற குறைய நம்மளே சரி செஞ்சுக்கிட்டோம்னா இருக்கிறதுலயே பெஸ்டான ஒரு குணம்னா அதான். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற குறை என்னதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்க லிஸ்ட் போட்டு எழுதுனா அநேக 10, 12, 14, 15 எழுதிக்கிட்டே போலாம். அந்த குறைகளை யோசிச்சு, நான் இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், நான் இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை மாத்தி கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கும் உயரலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணு, நம்ம நிறைய என்ன பண்ணணும், முன்னாடி வைக்கணும். குறை எல்லாத்துக்கும் எங்க வைக்கணும், ஓரம் வைக்கணும். இப்போ அந்த குறையை பார்த்து எதெல்லாம் நான் சரி செஞ்சா இந்த குறை நிறையாய் மாறிய முன்னாடி வரும், அது படிக்கட்டுகளாய் மாறும், நான் அதன் மேல ஒன்னொன்னா நான் ஏறி போயிடும். நான் ஒரு சீக்கிரம் சொல்லி தரேன். உங்களுடைய பலவீனம் தான் உங்க பலமே. நீங்க எதுல லூஸ் பண்றீங்களோ அதுலதான் நீங்க ஜெயம் எடுக்கவும் முடியும். உங்களுக்கு எது வரல நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்லா வரும். எனக்கு இங்கிலீஷ் வரவே வராதுன்னு நினைக்கிறீங்கல்ல, நான் சொல்றேன், உங்களுக்கு இங்கிலீஷ் தான் நல்லா வரும். அந்த மூளை அந்த இங்கிலீஷ் அந்த நாலேஜை யோசிக்கிறதுக்கு கஷ்டப்படும் பொழுது உங்க மூளை எல்லாரை விட 100 மடங்கு வேலை செய்யும். உங்களுக்கு என்ன செய்யும், வேலை செய்யும். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாசிக்கும் பொழுது வாசிட்டு போயிடுவாங்க. ஆனா வாசிக்க தெரியாதவங்க நிதானமா நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு தப்பா இருக்குமோ சரியா இருக்குமோ அப்படின்னு வாசிப்போம். வாசிக்க தெரிஞ்சவங்க தப்பா இருந்தாலும் கடற்கரை வாசி விட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க யூஸ் பண்ற மூளை கொஞ்சமா இருக்கும். ஆனா வாசிக்க தெரியாத ஒருத்தனுடைய அந்த மூளை பயங்கரமா வேலை செய்யும். ஏஐ பிஐ சேர்த்து வாசிக்கும் பொழுது போட், BOAT, போட்னு சொல்லாம பாட்னு சொன்ன நாட்கள் உண்டா? அதுக்கப்புறம் தப்பா சொல்லி இல்ல அங்கேயும் தப்பா இருக்குமோ, அது தப்பா. நம்ம மூளை பயங்கரமா வேலை செய்யும். சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு எது பலவீனமோ அதுதான் உங்க பலம். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பலவீனமே உங்களுடைய பலனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த பூமியில். அல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படாம, எதை குறித்து யோசிக்காம உங்களை நீங்க பெஸ்ட்னு நம்பணும். முதல்ல சொல்லுங்க, என்ன நம்பணும்?
நான் பெஸ்ட் நம்பணும். நிறைய நேரத்துல நான் பெஸ்ட் இல்லைன்னு சொல்றதுனாலயே நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல முன்னாடி போக முடியல. தாவீது சொல்லுவாரு, கர்த்தர் எப்பொழுது அவரை நான் முன்பதாக வச்சிருக்கிறேன். நான் வந்து எப்படிப்பட்ட தன் ஆத்துமா தாழ்த்துவாரு. சில இடத்துல ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துவாரு, ஆனா மத்த யாருக்கும் எடுத்துக் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கணும். நம்முடைய குணங்களை, நம்முடைய நல்ல குணங்களை வெளியே காமிக்கணும் தைரியமா. சரி, உங்களுக்கு இன்னொன்னு சொல்லித்தாங்க. உங்களை குறித்து நீங்க முதல்ல சந்தோஷப்படணும். உங்களை நினைச்சா என்ன பண்ணணும்? எத்தனை நாள் கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இது பிறந்ததுக்கு பிறக்காம இருந்திருக்கலாம். எவ்வளவு கஷ்டம், பிள்ளைகளால கஷ்டம், வீட்டுக்காரரால கஷ்டம், இந்த குடும்பத்துக்கு வராம வேற குடும்பத்துக்கு போயிருக்கலாமே. அப்படிலாம் நம்ம கண்ணாடியை பார்த்தே சில நேரத்துல காரி துப்புற மாதிரி நம்ம பேசியிருப்போம். உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போயிடலாமேங்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா நீங்க சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து சொல்லணும், ஐ ஆம் தி பெஸ்ட். சொல்லுங்க, கண்ணாடியை பார்த்து நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நிறைய வீட்டுல அதை நடக்கணும். வீட்டுல போய் என்ன பண்ணணும், எதை பார்த்து சொல்லணும்? கண்ணாடியை பார்த்துட்டு நீ தான் பெஸ்ட், ஒன்னும் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற தைரியமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்களை குறித்து உங்களுக்கே தைரியம் வராம எப்படி அடுத்த நிலைமைகள்ல உங்களை ஆசீர்வாதமான பாதை கொண்டு போக முடியும்? இல்லையா? இப்ப தங்கவேல் ஐயா சொல்லணும், நான் வியாபாரம் பண்ண போறேன், ஐ ஆம் தி பெஸ்ட், நான் தான் வியாபாரத்துல சிறந்தவன் சொல்லணும். ஐயா என்ன சொல்லணும்? நான் தான் வியாபாரத்துல, நான் என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் போவேன், கர்த்தர் செய்ய வைப்பார், நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். வார்த்தையை கடை வச்சிருந்தா சைமன் சொல்லணும், இங்க இருக்கிற எல்லா கடையோட ஐ ஆம் தி பெஸ்ட், நான் தான் கரெக்டா அதை லீட் பண்றேன்னு சொல்லணும். 10th படிக்கிற தம்பிமார் என்ன சொல்லணும்? நான் தான் முதல் மார்க்க வாங்குவேன் அப்படின்னு நம்பணும். நம்புறியா? டவுட்டா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பெரிய குழப்பமும் பிரச்சனையுமே அதுதான். சரி, இப்ப நான் உங்களோட பெற்றோர்கிட்ட கேட்கிறேன், இருக்கிற பிள்ளைங்களே உங்க பிள்ளைதான் பெஸ்ட் நினைக்கிறவங்க கை தூக்குங்க. கர்த்தர் ஆசை பாத்துக்கங்க. உங்க பிள்ளை, உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை எப்படி நினைச்சிருக்காங்க? பெஸ்ட் நினைக்கிறாங்க. இல்லையா? சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா தான் பெஸ்ட் நினைக்கிறவங்க கை தூக்குங்க. வெரி குட். இதே போல உங்க அப்பா அம்மா கிட்டையும் உங்க பிள்ளைங்க கிட்டையும், எங்க அப்பா அம்மா நீதாப்பா பெஸ்ட், நீதாம்மா பெஸ்ட், நீங்க தான் தங்கச்சி பெஸ்ட் சொல்லணும். தம்பி டிக்சன் நீதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள தானாகவே ஒரு நல்ல ஒரு உயர்வான பண்பு அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். கெட்டு போன மனுஷனையும் நல்ல செடி இருக்குல்ல, செடிகிட்ட போயிட்டு தண்ணி ஊத்திட்டு நீ நல்லா வளர்ந்துரு, நீ நல்லா வளர்ந்துரு, நீ நல்லா வளர்ந்துருன்னு சொன்னா செடி நல்லா வளரும். தண்ணி நல்லா அழகான தண்ணி எடுத்து ஊத்திட்டு நீ நாசமா போ, நீ நாசமா போ, நீ நாசமா போன்னு சொன்னா அந்த செடி பட்டே போயிருமா? தெரியுமா உங்களுக்கு இந்த கதை? செடிகிட்ட பேச முடியும். செடிகிட்ட போய் ரொம்ப நேரம் போய் பேசிட்டே இருந்து பாருங்க, அதுக்கு புரியும். மரங்கள் எல்லாத்திற்கும் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அதனால செடிகள், காய்க்காத செடிகள் கூட இங்க இருக்கிறவங்க ஜோமணி காய்ச்சிருக்கு. மலட்டுத்தன்மை உள்ள ஒரு மரத்துக்கு மேல ஜோஸ்பி கை வச்சு ஜோமணி அது இன்னைக்கு காய் கொடுத்துருக்கு. இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதுன்னா பெஸ்ட். என்கிட்ட இருக்கிறது பைக்லயே பாரு, அந்த பைக் எவ்வளவு அழகா இருக்கு, என்கிட்ட இருக்கிறது இருக்கும் பைக் பாருங்க, ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாத பைக்கா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்கிட்ட இருக்கிறது பெஸ்ட் சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிறது பெஸ்ட் நினைக்கிறேன். எல்லாவற்றிலும் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெஸ்ட். நான் அங்க நிறைய சபைகளுக்கு போகும்போது பெரிய பெரிய கீபோர்டு இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் தோணும், ஆசையா இருக்கும். ஆனா நான் எப்பவுமே நினைப்பேன், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்ததுதான் பெஸ்ட். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப கஷ்டம் தான், ஆனா நீங்க சொல்லிடணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு கொடுத்த மனைவிதான் பெஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லணும், எனக்கு கொடுத்த கணவன் தான் பெஸ்ட். என் மனைவி சத்தம் மட்டும் தான் கேக்குது, வேற யாரோட சத்தம் கேட்கல. உண்மையா சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு கொடுத்த கணவனா தான் பெஸ்ட். அவர் அடிச்சுட்டு ஆளு கிடையாது. அப்படி நம்பணும். நீங்க இப்படி சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில அந்த காரியம் நன்மையா மாறும். தீமையா இருந்தாலும் நன்மையா மாறுங்க. அல்லேலூயா. இவ்வளவு தூரம் நல்லா சொன்னீங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் பெஸ்டா கொடுத்துருக்காரு. சத்தம் குறைந்துருச்சே. ஆமா, எல்லாம் பெருசு. கொடுத்த கார்ல இருந்து நான் போடுற செப்பல்ல இருந்து நான் எப்பவும் நினைப்பேன், நான் ஒரு செருப்பு 4 செருப்பு வச்சிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? வேணும்னு பாருங்க. எங்க வீட்டுல வந்து பார்த்தா எப்பவும் சொந்தக்காரங்க இருக்கு, நிறைய பேர் இருக்க மாதிரியே இருக்கும், ஃபீல் இருக்கும். ஏன்னா அவ்வளவு செருப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு கர்த்தர் கொடுத்தது பெஸ்ட் நினைப்பேன் நான். கேட்கணும். நீ சம்பாதிக்கும் போது உங்க அம்மா அப்பாட்ட நீங்க கேட்கறது வேற,
பாஸ் 4 செருப்பு வச்சிருக்கிறாரு, அதனால எனக்கு 4 செருப்பு வேணும் கேட்கக்கூடாது. நீ சம்பாதிச்சு நீ வாங்கிக்க. அல்லேலூயா. நாம the பெஸ்ட் சொல்லுங்க. நான் தான் நம்புறீங்களா? நல்ல நம்பிக்கையான சத்தம் அலையிலே சொல்லுங்க பாக்கலாம். சரி, இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க. உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வரும் பொழுது சாப்பாடு பானையை பாக்குறீங்க. நமக்கு இல்லைனாலும் அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு போகணும்னு நினைப்பீங்களா? இல்ல அவருக்கு பால் சாப்பிட்ட போதும், அதுக்கு மேல அவருக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்களா? நிறைய சாப்பிடணும்னு நினைப்பீங்க, அப்படிதானே? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில அந்த பசி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில அந்த குறைகள் இருக்கக்கூடாது, மற்றவங்களுடைய வாழ்க்கையில அந்த குறைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவம் என்பது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்துவல ஒரே தலையாகிய கிறிஸ்து சொல்லுங்க. தலையாகிய தள்ள கை வச்சுக்கோங்க. தலையாகிய கிறிஸ்து. இந்த கை தான் யாரு? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நினைச்சுக்கோங்க. இந்த கை தான் இந்த கை என் பின்னாடி இருக்கிறவங்க, இந்த கால் வந்து பின்னாடி இருக்கிறவங்க, இந்த காலு என் பின்னாடி இந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நாம் எல்லாம் எப்படியா இருக்கிறோமா? அவயங்களா இருக்கிறோம். இப்போ இந்த கை கஷ்டப்படும் பொழுது இந்த கை என்ன பண்ணுது? இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உதவி செய்யுது. இந்த கை சொல்லுமா, நல்லா வேணும் உனக்கு, நல்லா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. போய் ஓடி போய் நமக்கு அது தடவி அதை கொடுத்து அதுக்கு உதவி செய்வதை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாய் காணப்படும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னது, உன்னை போல பிறரையும் நேசி அப்படிங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அதுதான் the பெஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில் என்னது ரொம்ப பெஸ்டாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறாருங்கிறத பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொண்டு அந்த வசனத்தை நம்ம பொழுது வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், சரியா? பிலிப்பியர் 4:19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மறுபடியும் சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. என்னென்ன குறைவுகளா இருந்தாலும் அது நிறைவாய் மாறும். ஐயோ, என்னாலதான் அந்த குறை வந்து போச்சு. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி இருக்கு. கானா ஊர் கல்யாண வீட்டுல என்ன வந்துச்சு? நல்லா சொல்லுங்க, கவனமா சொல்லுங்க. கானா ஊர் கல்யாண வீட்டுல என்ன வந்துச்சு? எடுத்த உடனே நமக்கு என்ன தெரியுது? நம்ம யோசிச்ச உடனே என்ன சொல்றோம்? கானா ஊர் கல்யாண வீடுன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்ட்ல என்ன வருது? திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுன்னு தானே சொல்றோம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசிக்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா கூட வாட் இஸ் அந்த இடத்துல என்ன ஒரு தப்பு இருக்கு, என்ன ஒரு குறை இருக்குன்னு நம்முடைய கண்கள் என்ன பண்ணுது? தேடுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட இருக்கிற எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கும், ஒரு கூட்டு மட்டும் நல்லா இருக்காது. நம்ம உடனே எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? இந்த கூட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு. பாத்துருக்கீங்களா? நம்முடைய கண்கள் அதெல்லாம் தெரியும். வாச அழகா நல்ல நீட்டா அயன் பண்ணி இன் பண்ணி ஜம்முன்னு வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்க என்ன பண்ண மாட்டாங்க? அதை பார்க்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட் தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ அதே போல இங்க கானா ஒரு கல்யாண வீடுன்னு சொல்லும் பொழுது என்ன வருது அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம அந்த குறைவை பாக்குறோம். ஆனா ஆண்டவர் செய்த அற்புதம் ஒன்று இருக்கு பாருங்க. இப்ப சொல்லுங்க, கானா ஒரு கல்யாண வீடுனா இயேசு செய்த நிறைவு. சொல்லுங்க, கானா ஒரு கல்யாண வீடுனா இயேசு செய்த அந்த நிறைவான காரியத்தை செஞ்சிருக்கிறார். எந்த இடத்துல குறைவுகள் இருக்கோ அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எந்த வீட்டுல குறைவு இருக்கோ அந்த வீட்டுல யார் தேவை? இயேசு தேவை. சரி, இப்போ இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சகையு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த சகையுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு குணம் என்ன குணம் அப்படின்னா, நிறைய அனித்தியமான சம்பாத்தியத்தை பெற்றுக்கொண்டே இருந்தான். இப்போ யார்கிட்ட நான் தான் கையில 10,000 ரூபாய் வச்சிருக்கிறேன், ஜெர்லின் கையில கொடுக்குறேன், 10,000 ரூபாய் தரேன், மாசம் 10,000 ரூபாய் தரணும், மாசம் எவ்வளவு ரூபாய் தரணும்? முடியுமோனால முடியாது. சரி 10,000 ரூபாய் முடியாது. சரி, அப்ப என்ன பண்ணா? 2,000 ரூபாய். என்ன சொல்லு? 10,000 ரூபாய்க்கு மாசம் எத்தனை ரூபாய் வட்டி? இது அநியாயமா? இது எப்படி இருக்கு? நல்லதா? அநியாயத்துல அநியாயம் இல்ல, ரொம்ப மோசமான அநியாயம். இதே போலதான் சகைகள். 1,00,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வட்டி வாங்குவோம். அப்படி வட்டி வாங்கி ரத்தத்தை, ஜனங்களுடைய ரத்தத்தை உரிகிறதை போல உரித்துட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள இயேசு போறாரு. அந்த வீட்டுக்குள்ள இயேசு போன உடனே என்ன நடந்தது சொல்லுங்க பாக்கலாம். ரட்சிப்பு வந்தது. அந்த மனுஷனுடைய மனம் மாறிச்சு. என்ன மனம் மாறிச்சு? அவன் என்ன சொன்னான்?
நான் எவ்வளவு வாங்கினோ 10,000 வாங்கி இருந்தேன்னா 40,000 திருப்பி கொடுத்துறாண்டவரே. அப்போ அவனுடைய இப்போ அவன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் போதா இல்லையா? அப்ப சில நேரத்துல நீங்க சொன்னீங்களா சாக்ரிஃபைஸ், நம்ம இழக்கிறது கூட ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ இந்த ஐஸ்வர்ய சம்பனராகிய இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா சில நேரங்களில் நம்மளை கொண்டு சில காரியங்கள், சில நேரத்தில் நம்ம தவறுகளை சரி பண்ணுவதற்காக நம்மகிட்ட இருந்து சில காரியங்கள் இழக்க வேண்டியிருக்கும். நல்லது நினைக்கிறேன். நாம சொல்லுங்க பாரு, நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள், நம்முடைய பணங்கள் சில நேரங்களில் விரயமாய் செலவாகிறது போல இருக்கும். நீங்க நினைப்பீங்க, ஐயோ பணம் வீணா போகுது, அந்த பணம் நம்ம கையில இருந்தா நல்லா இருக்குமே. இந்த நலன தைலத்தை, சரி பரிமள தைலத்தை அங்க இருக்கிற ஒரு பெண்மணி போய் இயேசுடைய பாதத்துல சிரசு மேல ஊற்றி தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க இருந்து ஒருத்தர் என்ன சொன்னான், இந்த பரிமள தைலத்தை 300 காசுக்கு விற்று அதை பணமாக்கி இருக்கலாமே, அவன் செலவு பண்ணி இருந்திருக்கலாமே, அதை கொண்டு இயேசுடைய சரீரத்துல ஊத்தமா. இயேசு எப்படிப்பட்டவர்? எவ்வளவோ உன்னதமானது, எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அவ செய்தது குறைவு. நான் சொல்றேன், அவ செய்தது குறைவு. அதை விட இன்னும் மேன்மையான ஆண்டவருக்கு நம்ம காரியங்களை செய்யணும். ஆனா செஞ்ச சின்ன காரியத்தையே குறையா பாக்குற உலகம் இது. அதனால நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நீங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய அநேக குறைகளை தான் பார்ப்பாங்க. நீங்க அந்த அவங்க குறைய பார்த்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு வாழக்கூடாது. உங்களுக்கு சொல்லணும், நான் தான் பெஸ்ட். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? நான் தான் பெஸ்ட். நீங்க நினைச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருக்கிற சில குறைகள் தானா கடந்துது. நம்ம எல்லாம் குறைவுள்ளவன் நினைக்கிறதுனால குறைகளா வந்து நம்முடைய சரீரம் ஈர்த்து வைக்குது. நான் பெஸ்ட் சொல்லி பாருங்க, நம்மளை சேருகிற காரியங்கள்லாம் பெஸ்டா சத்தமராமன் சொல்லுங்க பாக்கணும். இன்னொன்னு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். யாராவது ஒருத்தருடைய குறையை நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த குறைய கொச்சையா சொல்லக்கூடாது. சொல்லுங்க, என்ன சொல்லக்கூடாது? இந்த பையன் ரொம்ப மோசம் அப்படின்னு கொச்சையா பேசக்கூடாது. சொல்லுங்க, என்ன சொல்லக்கூடாது? இப்ப 2 பேரும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணா நான் நேரடியா போய் பார்த்து நான் சொல்லிடுவேன், அது பெஸ்ட் கேரக்டர். ஆனா அத இன்னொரு நபர்கிட்ட போய்கிட்டு, தெரியுமா என் ஃப்ரெண்டு ரொம்ப மோசமானவன், அவன் எல்லாம் ரொம்ப ஒஸ்டிச்சேன் நினைச்சே பார்க்க அருவருப்பா இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கொச்சைப்படுத்துறது அல்லது பிறருடைய குறைகள் என்ன பண்றது, பிறருடைய ரகசியம் தெரிஞ்சா எங்க இருக்கணும். அதை விட இன்னொன்னு சொல்லட்டா, பெஸ்ட் குவாலிட்டி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணும். நேத்தைக்கு ஒரு நபர் தம்பியை தேடி போனேன், அவனை பார்க்கணுங்கிறதுக்காக போனேன், பார்க்க முடியல. அப்ப நான் நினைச்சேன், ஐயோ அவனை பார்க்க முடியல, ரொம்ப நாளா அவனை பார்க்க முடியாம இருக்கு, பேச முடியாம இருக்கு நினைச்சு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னைக்கு காலையிலயும் அவனுடைய செய்தி எடுத்துட்டு செய்திக்கு நடுவுல விஷயம் வருது மைண்ட்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆண்டவரே நான் ஜோம் பண்றேன். நான் போய் மனுஷன்ட்ட போராடுறத விட நான் ஜோம் பண்றேன், ஆண்டவரே இன்னைக்கு அவன் சபைக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். இன்னும் சில தம்பி பார்க்கா ஜோம் பண்றோம், 4 பேருக்கா ஜோம் பண்றேன், மெதுவா அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவன் இன்னைக்கு வருவான், கண்கள் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை கத்த செஞ்சிருக்கிற. அப்போ நம்ம ஒருத்தருடைய குறைய போயிட்டு நீ ரொம்ப குறையிலும் குறை, நீ உன்னை விட குறை இந்த உலகத்துல இல்லமா அப்படி எல்லாம் நீங்க திட்டுறதுனால ஒண்ணும் மாறாது. சொல்லுங்க, அப்படி திட்டுறதுனால ஒண்ணும். ஒருத்தருடைய குறைய நிறைவா இயேசு எப்படி மாத்துகிறாரு? 4 பேரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணியா மாத்தினாரு குறை எல்லாத்தையும். யோசிச்சு பாருங்க, 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு, வாங்க வாங்க கமலுடைய குறையெல்லாம் வந்து கேளுங்க, மரிய பிரிச்சு குறையெல்லாம் வந்து கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியே மாத்தினாரு எல்லாரையும். ஆண்டவர் ஒருத்தருடைய குறைய மாத்தினது, ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் சும்மா நின்னாரு. ராமே சொல்லுங்க பாக்கலாம். சகை அப்படியே மாறிட்டா, மனமாற்றம் அடைந்தா. விபச்சார ஸ்ரீ அவர் பார்த்து பிரசங்கம் பண்ணாரு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் சும்மா போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவ காலில் வந்து ஊத்தி கண்ணீரால கழுவி ஆண்டோடைய பாதத்தை தொடச்சி அவன் ஆண்டோட பாதத்தை முத்தம் எடுக்கிறார். எப்படி இந்த மாற்றம் வந்தது? அன்பு. ராமே சொல்லுங்க பாக்கலாம். அன்பு சகலத்தையும் தாங்கும். பக்கத்துல சொல்லுங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், பொறாமை இல்ல. ஆமா, அன்பு இருந்தா எல்லாம் மாறும். ஆமா, எல்லாரையும் நேசிக்க முடியும். அன்பு மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு யாரையும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை. போன வாரத்துல கூட எனக்கு ஒருத்தர் மேல ரொம்ப கோபம். நான் வாயை திறந்தே நான் சில காரியங்கள் சொல்லிட்டேன். என்னோட கோபம் அதிகத்தினால சீக்கிரமா கொஞ்ச நாட்களா அந்த வார்த்தைகளை நான் விட்டதில்லை, திடீர்னு கோபப்பட்டு பேசினது இல்லை. என்னோட எல்லாரும் நேசிக்கிற இருதயத்தை தாருன்னு பேசினேன். போன வாரத்துல எனக்கு ரொம்ப கோபத்தினால நான் 2-3 வார்த்தையை விட்டுட்டேன். வண்டி காரை ஓட்டிட்டே இருக்கிறேன். எனக்கு அந்த நான் சொன்ன வார்த்தை என்ன வந்து ரொம்ப காயப்படுத்திட்டே இருக்கு. அப்பதான் நான் நினைச்சேன், இனி இந்த மாதிரி பேசக்கூடாது, இது என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி. அப்போ சில நேரத்துல அன்பு இருந்ததுன்னா எந்த மனுஷனையும் நேசிக்க முடியும். உங்களுக்கு விரோதமா தீங்கு செய்தவனையும் நம்ம நேசிக்க முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தம்பி வந்து ஆத்தோரமா நடந்து போயிட்டே இருக்கிறான். நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஒரு தேள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு
மேல வர முடியாம கணறிட்டே இருக்கு. இப்ப அவன் கையை வச்சு தேலை பிடிச்சா என்ன ஆகும்? ஒட்டும். அவனுக்கு தெரியாது. ஆனா தேளுடைய உயிர் ரொம்ப தீமை உள்ளதுதான். ஆனா உயிருக்கு போராடுது. அதனால குச்சியை தேடி பாக்குறா, ஒண்ணும் கிடைக்கல. என்ன பண்றான்னு தெரியாம கடைசியா கையை வச்சு என்ன பண்றான்? அங்க இருக்கிற ஒரு தாத்தா பாக்குறாரு, எப்பா தேடு பாது, அதை ஏப்பா பிடிக்கிற, அதை விட்டுருப்பா, அதை போட்டு அது செத்து போனாலும் பரவாயில்ல விட்டுருப்பான். அவன் பார்த்தான், இல்ல அந்த தேடா இருந்தா அது உயிருக்கு போராடுதுன்னு சொல்லி கையை வச்சு பிடிச்சான். இப்ப கையிலயோ 4 கொட்டு கொட்டிருச்சு. 8 கொட்டு கொட்டிருச்சு. கட 4 கொட்டு கொட்டிருச்சு. அந்த வரியோட அமுக்கி அதை சாகடிக்காம அப்படியே எடுத்து மெதுவா தரையில விட்டான். அப்புறம் தாத்தா வந்து, எப்பா கைக்கு மருந்து போடுப்பா, போட்டுக்கலாம் யாரும் சொல்லி மருந்தெல்லாம் போடுறாங்க. அப்ப கேட்டாரு, எப்ப அது தேடுதான் கொட்டுன்னு தெரியுமே, ஏன் இப்ப எதை போய் தூக்குறேன்? அது தேளுடைய குணம் கொட்டுறதுதான். தேளுடைய குணம், நம்முடைய குணம் அதை காப்பாத்துறது, அதுக்கு மேல அன்பு செலுத்துறது. அதனால எப்பேற்பட்ட தீமை செய்யறவங்களா இருந்தாலும் நீங்க அவளுக்கு நன்மைதான் செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை அந்த பையன் சொல்லி கொடுத்தான். ராமன் சொல்லி பாக்கலாம். அதே போலதான் நம்முடைய சில நேரத்துல சிலர் வந்து தீமை தான் செய்வாங்க. அவங்க தீமையானவர்கள் தான். அவங்க எண்ணம், அவங்க சிந்த எல்லாமே தீமையை மட்டும்தான் யோசிக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சு எல்லாம் தொங்க விட்டு இருக்கும் போது, ஆண்டவரே பிதாவே இவர்கள் எல்லாம் இவங்க செய்தது என்னதுன்னு தெரியாம இருக்காங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நாம் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், நான் அப்படிதான் இருக்கணும். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. இப்போ அடுத்த சொல்றேன், உங்க வீட்டுல உங்களுடைய முகத்தை சலிப்பு காட்டக்கூடாது. சொல்லுங்க. அந்த சவுண்டு. அப்புறம் சொல்லுங்க அடுத்தல. என்னால முடியாது, நான் போறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அப்புறம் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். சொல்லுங்க. முகத்துல சலிப்பு காட்டக்கூடாது. சொல்லுங்க. இதுக்கு நான் சொல்றது, நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு செய்தி எடுக்கும் பொழுது முதல்ல ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், நீ யாருக்கு முன்னாடி உன் சலிப்பை காட்டக்கூடாது. அல்லேலூயா. இது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம். நான் உங்களுக்கு சொல்றேனே, நீங்க உங்க வீட்டுல சலிப்பு காட்டாத. சொல்லணும், அந்த தப்பு செஞ்சா சரி உள்ள மாறி பாத்துக்கலாம் அப்படி சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒருவராய் நீங்க மாறணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம். நீங்க வீட்டுல காட்டிட்டு வந்தீங்களா, சலிப்பு, கோபம், எரிச்சல், குச்சி கொட்டுறது, திருப்பிட்டு வந்தது, பேசாம இருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ராமன் சொல்லுங்க. என்ன திவான் கரெக்டா சொல்றது புரியுதா உனக்கு? அதனால என்ன சொல்ற, சலிப்பை என்ன பண்ணக்கூடாது. எப்ப பார்த்தாலும் என்ன வேலை சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு எதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன ஜாலியா இருக்க மாட்டீங்க, நான் சந்தோஷமா இப்பதான் உட்காந்து டிவி ஆழ பார்த்துட்டு இருக்கேன், இந்த நேரத்துல வந்து பாத்திரத்தை பூசிடுறீங்க, சமைக்க சொல்றீங்க. அந்த சலிப்பு என்ன பண்ண, முகத்துல என்ன பண்ணக்கூடாது, காட்டாம. உங்க முகத்துல எதை காட்டணும்னு சொல்லுங்க. முகத்தை எப்படி காட்டணும்? சிரிப்பாவே உங்க குடும்பத்துல இருந்து பாருங்க, உங்க குடும்பம் அழகா இருக்கும். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். சரி, அடுத்தபடியா உங்களுக்கு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களை ரொம்ப காயப்படுத்தி ஒருத்தங்க சில காரியங்களை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு பெஸ்டா கொண்டு கொடுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? இது எக்ஸாம்பிள் சொல்லவா? உங்களை எங்கேயாவது மதிக்காம நடத்திருப்பாங்க. உங்களை சில இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, மதிக்காமலே சில காரியங்கள் நடத்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்கள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது அவங்களை கூப்பிட்டு வந்து நல்லா மதிக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம மிதிச்சிடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது, ஏண்டா உன் வீட்டுக்கு வந்து நீ அதை கவனிச்சியா, நீ என் வீட்டுக்கு வந்து அவன் என்ன பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம அவளுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நல்லா மதிக்கணும். அதனாலதான் ஒரு அழகா சூப்பரா அந்த பாயிண்ட் எழுதி வச்சு, ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கடினமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தவங்களுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்? ஆமா. சோத்துல உப்பாளி போட்டா நம்ம வீட்டுக்கு வரும்போது, அதனால நீ என் வீட்டுக்கு வா, நான் சோத்துல அதிக உப்பாளி போடுறேன்னு சொல்லக்கூடாது. நல்ல பெஸ்டா ஒரு சமையல சமைச்சு கொடுக்கும். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அப்படி நம்ம செஞ்சு நம்முடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தீமை செய்யறாங்கன்னா, ஒரு தீமையை செஞ்சுதான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். யாராவது ஒருத்தங்க, இப்போ நான் ஒருத்தங்க காயப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னா, திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதே காயத்தை திரும்ப மத்தவங்களுக்கு படுத்தணும் தான் நினைக்கிறாங்களே தவிர, மனுஷனா இருக்கிறவன் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோமே தவிர, சரி அவர் தெரியாம பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்க தெரிஞ்சு பண்ணிருப்பாங்க, எப்படியோ பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம அதை திரும்ப செய்யக்கூடாது. நம்ம நல்ல தீமையில அவங்களுக்கு நன்மை செய்வோங்கிற எண்ணம் ஒரு 100ல ஒரு 2 பேருக்கு தான். 100ல எத்தனை பேருக்கு தான் இருக்கு? நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. தீமை செய்தவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆமா, நம்ம தீமையை ஒருத்தவங்களுக்கு தீமையினால கற்றுக் கொடுப்பதை விட நன்மையினால கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஏசப்பா பிடிக்க நேரத்துக்கு டிவில பாத்துட்டு இருந்தீங்களே, ஒருத்த வந்து பிடிக்க வரான் மல்குஸ். பேச என்ன பண்ணா,
எங்க ஆண்டவரே அப்படிங்க வர அப்படி எடுத்து அது ஒரே போட்டான் காதுல. காது என்ன ஆயிடுச்சு, துண்டா வெளியே வந்துருச்சு. இப்ப அவன் காது தேடுறான், நைட்டு கிடந்து நைட்டு இருட்டுல காதை தேடி எடுத்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இப்போ அந்த காதை என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. வெட்டின காதை ஒட்டாவ வைக்க முடியும், ஆனா ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவன் யோசிக்கிறான், அவன் எடுத்து ஒட்ட வைக்க முடியுமா, இல்ல கம்பெல்லாம் போட்டு ஒட்டி விட்டாலும் சரியாயிருமா? என்ன சிரிக்கிற, வெட்டி வந்து பாப்பா. ஆமா, அப்ப அங்க மல்குசுடைய காது வெட்டப்பட்டு கீழே இருக்கிறதா ஏசு எடுத்து என்ன சொல்றாரு, பேதுருவே உன் பட்டயத்தை. அவன் தீமைனா நம்ம கிட்ட வரான், நம்ம தீமையினால் அவனை எதிர்த்து போக கூடாது. உங்ககிட்ட தீமையா ஒருத்தன் வராங்க, நீ வேலை செய்யற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல தீமையினால அவனை காயப்படுத்தும் பொழுது நீ திரும்ப தீமையினால வாயால திட்டுன அப்படின்னா அந்த நீ கிறிஸ்தவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் என்பதற்கான அர்த்தம் அல்ல. அதனால பொறுமையோடு கூட என்ன பண்ணணும், நமக்கு வரும் வார்த்தை வாழை எடுத்து 4 வெட்டு வை வாயா, நம்ம சண்டை போட்டு பாத்துக்கோவா அப்படின்னு சொல்லி போகாம நம்மளுடைய சொல்லுங்க வாழை என்ன பண்ணணும், உரையில நம்முடைய வாழுனா ஒரு நாக்கு அடக்கி உள்ள வைக்கணும். சொல்லுங்க, இந்த உரைக்குள்ள வைக்கணும். வச்சுட்டு அமைதியா இருந்துச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தையினால, சொல்லுங்க எப்படிப்பட்ட அன்புள்ள வார்த்தையினால. இயேசு என்ன பண்ணாரு, பேதுரு அதை உள்ள போட்டு சொல்லிட்டு மல்குசுடைய காதை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, ஒட்டி விட்டாரு. இப்போ பிடிக்க வந்த மல்குஸ் எவ்வளவு கோபம் வந்திருப்பான். இப்ப இயேசு காதை ஒட்டி விட்டோம்னா மல்குசுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஆண்டவர் இவ்வளவு மகிமை உள்ள ஆண்டவர், இவர் இவ்வளவு அன்பா என் காதை ஒட்டி விட்டு போயிட்டாரே அப்படின்னு தானே இருந்தே மாறி இருக்கும். பின்னாட்கள் அவெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போனா ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளும் அதே போல நிறைய இடத்துல நிறைய நபர்களை மீட் பண்ணுவோம். அவங்க எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில தீமைகளை தான் செய்வாங்க, தெரிந்தும் அவங்களை நேசித்து அன்பாய் நடத்துவீர்களானால் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க பாக்கலாம். சரி, இப்போ இன்னொரு கதையை சொல்றவங்களுக்கு நல்லா புரியும். பிறருடைய குறையை நம்ம பாக்குறோம், அதாவது டேனியல் என்ன சொன்னாங்க, பிறருடைய குறையை நம்ம சரி செய்வதை விட நம்முடைய குறையை நம்ம சரி செய்தா அது சரியாயிரும் சொல்லி நான் கதையினுடைய கருத்தை சொல்லிட்டேன். இப்ப கதையை சொல்றேன். ஒரு வெண்ணெய் விற்கிற வியாபாரி டெய்லியும் போயிட்டு அங்க ஒரு பெரிய அந்த பன்னு கடை பாத்தீங்களா, பெரிய பன்னு செய்யற கடை, பிரெட் செய்யற மாதிரி ஒரு கடை. அந்த கடைக்கு எப்பவுமே போயிட்டு அரை கிலோ வெண்ணெய் கொடுப்பாரு. எவ்வளவு கொடுப்பாரு, நல்லா சொல்லுங்க, கேட்கல அக்கா, சத்தமா சொல்லுங்க, கேட்கல. அரை கிலோ வெண்ணெய் கொடுப்பாரு. அரை கிலோ வெண்ணெய் கொடுத்து டெய்லி கொடுப்பாரு. கொஞ்ச நாளா இந்த பன்னு கடைக்காரர் பாக்குறாரு, என்னடா நம்ம கடையில வரக்கூடிய வெண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, அரை கிலோ இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லி நிறுத்து பாக்குறாரு. அரை கிலோட கம்மியா இருக்கு. நேரம் அவங்க ஒரு ஜட்ஜில போயிட்டு, ஐயா வாங்க, எப்ப பார்த்தாலும் கடைக்கு நான் காசு கொடுத்து தான் வாங்குறேன், ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் குறைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது வெண்ணெய் கடைக்காரர் கையை கட்டிட்டு, ஐயா நான் வெண்ணெய் கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனா இடம் விஷயம் என்கிட்ட இல்ல. என்கிட்ட என்ன இல்ல, எப்போதான் நான் வருவனோ அப்பதான் இவர் கடையில அரை கிலோவுக்கு என்ன வெட்டி வச்சிருப்பாரு, அந்த பிரெட்டை வெட்டி வச்சிருப்பாரு, அரை கிலோ பிரெட். அதை எடுத்து நான் தராசுல வைப்பேன், ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு நிகராதான் நான் என்ன பண்ணுறேன், வெண்ணைய கொடுக்குறேன். என்கிட்ட தராசு இல்லாதனால. இப்போ சொல்லுங்க ஐயா, அப்ப நான் கொடுத்த அரை கிலோ கம்மி அப்படின்னா இந்த கடைக்காரர் வெட்டி வச்சிருக்கிறேன், நான் இந்த ஒருத்தரை ஏமாத்துறேன்னா இவர் ஊரே ஏமாத்திட்டு, நான் ஒருத்தர் தான் ஏமாத்தினேன் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு ஊரே ஏமாத்திட்டு இருக்க. அரை கிலோ பிரெட் எவ்வளவுதான் இருக்கு, 40 கிராம் தான். அப்போ குறையதான் செய்யும். அப்போ இப்போ இந்த பிரெட் கடைக்காரரு அந்த அரை கிலோவை சரி, அவருடைய குறைய சரி பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெண்ணெய் விற்கிறவங்க வந்து தப்பு பண்ணிப்பாங்க நினைக்கிறீங்க, தப்பு பண்ண வாய்ப்பே இல்லையே. நான் சொல்றது புரியுது. அப்போ ஒருவர் ஒரு குறைய சரி செஞ்சா இன்னொருத்தர் சரியா மாறுவோம். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கோட்டக்காரப்பட்டியில எக்ஸாக்டா நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பாடம், நீங்க செஞ்சதுல ஒரு சாதனை. ஒருத்தர் மாறினா அடுத்தவங்க அப்படியே மாறி இருக்கீங்களா இல்லையா, பாருங்க, அப்படியே சுத்தி பாருங்க. அப்படியே இப்ப நம்ம வேலை முடியாம இருக்காங்க. அப்படி ஒருத்தருடைய மாற்றம் அநேக மாற்றத்தை உண்டாகும். சத்தமா ராமே சொல்லுங்க, சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க தான் பெஸ்ட். ஆமா, நீங்க அப்படி சொல்லணும், ஐ ஆம் தி பெஸ்ட் அப்படி சொல்லணும். எப்பவுமே ஒரு பிரச்சனை உங்களிடத்துல வரும்பொழுது உங்க குடும்பத்துல வந்தா சண்டை போட்டுதான் சரி பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனநிலைமை விட்டுருக்கு. இன்னைக்கு கூட முடிக்கும் இல்லையா, நான் தான் பெஸ்ட் சொல்லுங்க. பெஸ்டா இருக்கிறவங்க சண்டை போட மாட்டாங்க. சொல்லுங்க, பெஸ்டா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரர், நீங்க சொல்ல, அங்க சொல்ல, நீங்க சொல்ல, உங்க வீட்டுக்காரர் செய்யறத பொறுத்துக்கோங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க பெஸ்டா இருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை பொறுத்துக்கோங்க, தங்கச்சியை பொறுத்துக்கோ. சண்டை போட்டுதான் காரியத்தை சாதிக்கணும் கிடையாது. இன்னைக்கு எழுதி வச்சிருக்கோம், இன்சாஃப் சபையில இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்,
ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனைக்கான தீர்வு சண்டைனால வரக்கூடாது, அன்புனால வரணும். உண்மையா மனசாட்சியத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் உங்க வீட்டுல இருக்கிற ஆளுக்கு சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்காரு, சாப்பாடை கொண்டு கொடுக்கும் போது சிரிச்சுக்கிட்டே கொடுத்தவங்க எல்லாம் சத்தம் ஒரு அழுவிய சொல்லுங்க பாக்கலாம். ஆனந்திக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க பாக்கலாம். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு வீட்டுல ஒரு நாள் அடுத்த நாள் வந்துருது. இப்போ அதுக்குதான் சொல்லி கொடுக்கிறேன், உங்க வீட்டுல வருகிற பிரச்சனைகளை சண்டைனால தீர்வு உண்டாக கூடாது. என்ன நிச்சயம் நீதான் அதுக்கு எல்லாம் பாத்துக்கணும்ல. சண்டை போட்டா பாஸ் சொல்லிட்டாங்க, சண்டை போடுவாங்க. சண்டை போட்டா உட்காது, சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். சரி, அதனால சண்டையினால தீர்வு உண்டாகாது சொல்லுங்க. சண்டையினால தீர்வு மண்டைதான் உடையும். அதனால சண்டை வேண்டாம். அல்லேலூயா. ஆமா, இன்னொருத்தருடைய குறைய சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ற அப்படி சொன்னா குறை மாறுமா? போயிட்டு அன்பா உட்கார்ந்து இருந்து, சரி நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க டீயை குடிங்க அப்படி டீயை கொடுத்து, என்னைக்கு இல்லாத ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல ஓபன் பண்ணி கையில கொடுத்து ஒரு பண்ணை கொடுத்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, நான் சொல்றேன், நீங்க கோச்சிக்காதீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு குறை இருக்கு, இதை மாத்திக்காங்க அப்படின்னு சொல்றது எங்க இருக்கு? நேரா போய் டீயை கொண்டு போய் குடிச்சா குடி, குடிக்காதப்போ அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு பன் ஏதாவது இருக்கா சாப்பிட்டதுக்கு, ஆமா நீ கேட்ட கேட்டு பண்ணு ஒரு கேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி இருந்தா அவங்க குறைய சொன்னா எப்படி மாறுவாங்க? மாற மாட்டாங்க. சொல்லுங்க, எப்படி பண்ண மாட்டாங்க? அதனால உங்க அன்புனால இப்ப என்ன சொல்லுங்க, முதல்ல டீ எப்படி கொடுக்கணும்? ஆமா, இந்த பிள்ளைங்க எல்லாம் கரெக்ட் பண்ணி பாருங்க அவங்க அப்பா அம்மாவை. டேடி டேடி, அப்பா அப்பா, எங்க அம்மா தான் எனக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ஆள் என்ன மாட்டுச்சு அப்படி. எங்க அப்பா இருந்திருந்தா நான் கேட்ட உடனே எனக்கு கிடைச்சிருக்கும். அவங்க அம்மாவோட ஐஸ் வைக்கிறாங்க, ஐஸ் வச்சு மெதுவா ஒரு காரியத்தை வாங்கலாம். நான் பார்த்துட்டே இருக்கேன், இந்த பிள்ளை எவ்வளவு விவரமா இருக்கு. நான் நிறைய காரியத்தை கவனிக்கிறேன். சரி, அதனால அந்த ஐஸ் வைக்கிறத எல்லார்ட்டையும் சொல்லுங்க, சண்டை வரக்கூடாது வீட்டுல. இன்னைக்கு கை தூக்குங்க, ஆண்டவரே எங்க வீட்டுல சண்டை வரக்கூடாது. நீங்க சொல்லிட்டீங்க, வீட்டுல போய் சண்டை வரக்கூடாது. சரி, கருத்து நல்லா. சரி, அடுத்தபடியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பிரச்சனை உங்களோட வந்துச்சுன்னா நீங்க முதல்ல பொறுமையா உட்காந்து யோசிங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்துச்சு, வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க. பேசுறதுனால ஒரு பிரச்சனை மாறாது. சொல்லுங்க, பிரச்சனை என்ன பண்ணாது? ஆமா, இதுல வேற ஒரு சொல்லுவாங்க, எரியிற சீர எண்ணெயா ஊத்துறதுக்கு ஒரு ஆள் வரும் உங்களை வேகப்படுத்துறது. நீங்க வாட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல சண்டை தீர மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் இப்படிதானே பண்றாரு, இன்னைக்கு வந்தா 4 வார்த்தை நாக்கப்படுத்துற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி உங்க லேசா ஏற்றி விட்டுருவாங்க. நீங்க ஏற்றி விட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? வளர்த்து இந்த மனுஷன் நீங்க வந்ததும் 4 வார்த்தை கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரெடியா இருப்பீங்க. நான் சொல்றேன், அந்த நேரத்துல நிதானமா யோசிங்க, அமைதியா யோசிச்சுட்டு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் சொல்லுங்க, இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கலாம்னு சொல்லி அமைதலா யோசிச்சு பாருங்க. சரியான ஒரு யோசனை கிடைக்கும், அதன்படி செய்யுங்க. குடும்பத்துல என்ன வராது? சண்டை வராது. சரி, யாராவது உங்களுக்கு ஆலோசனை, தப்பான ஆலோசனை கொடுத்து அவங்களே நீங்க திட்டாதீங்க. அமைதியா அதை கேட்டு, இந்த காதல கேட்டு, இந்த காதல நீங்க என்னன்னா பாஸ்டர் சொல்ற ஆலோசனை இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுருவீங்க. புரியுதா உங்களுக்கு? யாராவது பக்கத்துல வந்து நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க, பயங்கரமான ஆலோசனை, முடிய பிடிச்சி சண்டையை போட்டு பிச்சுக்கலாம், வீட்டுல இருக்கிற பாத்திரம் பானெல்லாம் பண்ட பாத்திரம் உடஞ்சிரும், அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. நல்லா கேட்டு உள்ளத்துக்கு அப்படியே வச்சுக்குவோம் வரட்டு அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, பாஸ்டர் கொடுக்குற ஆலோசனை இப்படி வந்து இப்படி போக கூடாது. அதுதான் இங்க வரணும், இருதயத்துல இருக்கணும். மத்தவங்க கொடுக்குற ஏற்றி விடுற ஆலோசனை சொல்றேன், ஏற்றி விடுற ஆலோசனை இங்க வந்து இந்த பக்கம் போயிடும். சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க, என் குடும்பம் தான் பெஸ்ட். ஆமா, அப்படி சொல்லணும் தினந்தோறும். யாராவது உங்ககிட்ட வந்து கணவனை பத்தி ரொம்ப ரொம்ப குறைய சொன்னாங்கன்னா, என் கணவன் பெஸ்ட்மா, உனக்கு என்னமா தெரியும், போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி. அல்லேலூயா. ஆமா, அப்படிதான் சொல்லணும். என் வீட்டுக்கு என் பேர பிள்ளைங்க தான் பெஸ்ட். நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்க பிள்ளைய பத்தி யாராவது வந்து குறை சொன்ன, நான் பார்த்துட்டே இருக்கேன், என் பிள்ளை தெரியும் சொல்லணும். நான் சொல்லுவேன், எங்க சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் பெஸ்ட், உங்களுக்காக நான் போட்டுக்கிறேன், நீங்க தான் பெஸ்ட், ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? சரி, கர்த்தர் லாஸ்ட் வழிப்பா. சரி, நீங்க எந்த சூழ்நிலையிலுமே யாரோடும் கம்பேர் பண்ணி அவங்க பெஸ்டா இருக்காங்க வாய் தரது சொல்லணும். சொல்லுங்க, அவங்கதான் பெஸ்ட் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது நான் உங்களை நீங்க வேகப்படுத்தி விடல, வேற மாதிரி மத்தவங்களும் அவங்க பெஸ்டா இருக்கலாம், ஆனா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அவங்க செய்யற மாதிரி எல்லாம் செய்ய முடியும்.
தாழ் மனப்பான்மை இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க உங்க வேலையை பெஸ்டா, எதுலையுமே பெஸ்டா செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க முன்னேறிட்டே இருக்கீங்க. நீங்க உங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். யாரும் உங்களை வந்து பின்னாடி தள்ளணும்னு அவசியமே இருக்கு. செய்யறதுக்கு சின்ன வேலையா இருந்தாலும் கஞ்சியை வச்சா கூட பெஸ்டா செய்யும். வீட்டுல ஒரு துவையல் அரைச்சா கூட, சம்மந்தி அரைச்சா கூட என்ன பண்ணுங்க, பெஸ்டா இருங்க. இது என்ன செய்யணுமோ அதை பெஸ்டா செய்யுங்க. அது உங்க வாழ்க்கையை உயர்த்தும். ராமேஸ்வரங்க பார்க்கலாம். ஆமா, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னா மனுஷன்ட்ட போராடாதீங்க, ஆண்டவர்கிட்ட போராடுங்க. சகலவற்றையும் அவர் தான் செய்து முடிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். நமக்கு சகல ஞானத்தை தருவார். அதனால ஐ எம் தி பெஸ்ட். நான் போகிற வழிகளில் எல்லாம் கர்த்தர் என்ன உயர்த்தி அழகுபடுத்துவார். ராமன் சொல்லுங்க. தாவீது சொன்னதுனாலதான் எல்லா இடத்துலயும் அவன் பெஸ்டா இருந்தான். இருந்த ராஜாக்கள் எல்லாவற்றிலும் வந்து பெஸ்டா இருந்தா. கண்களை முடிச்சோம் இல்லாம கரெக்டா மணி 9 ஆகுது. கண்களை முடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய குறைகளை நான் பார்க்கல, என் முன்னாடி என் கர்த்தர் என்ன நிறைவாய் நடத்த வேண்டிய சூழ்நிலைகளை மட்டும் நான் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே